அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அம்சவள்ளி. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் இண்டூர் அருகே சோம்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் மணி. அவருக்கு 30 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு டெம்போ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். எனக்கு தற்போது 2 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. என் கணவனுக்கு திருமணத்திற்கு முன்பே மது அருந்தும் பழக்கம் இருந்தது. திருமணத்துக்கு பிறகு அது நாளுக்கு நாள் அதிகமானது. தினமும் குடித்துவிட்டு வந்து என்னுடன் தகராறும் செய்து வந்தார். தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் இப்படி என்னுடைய கணவன் தினமும் குடித்துவிட்டு வருகிறாரே என நான் சோகமாகவும் இருந்தேன், கவலையாகவும் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என நான் தினமும் அழுது கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில்தான் என்னுடன் கல்லூரியில் படித்த சில நண்பர்களுடன் நான் மன ஆறுதலுக்காக பேசி பழகி வந்தேன். அப்படி பேசும்போது தான் எனக்கு என்னுடன் கல்லூரியில் படித்த விஜயராகவனுடனும் சந்தோஷுடனும் தவறான உறவு ஏற்பட்டது. விஜயராகவன் என்னுடைய ஊரில்தான் கூலி வேலை செய்து வருகிறான். சந்தோஷ் பெங்களூரில் பேப்பர் கடை ஒன்றை நடத்தி வருகிறான். என் கணவன் மதுபோதைக்கு அடிமையானதால் என்னுடைய உடல் தேவைக்காக நான் அடிக்கடி விஜயராகவனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். இன்னொரு நண்பனான சந்தோஷ் எப்போதெல்லாம் பெங்களூரிலிருந்து ஊருக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் அவனுடன் நான் உல்லாசம் இருக்க ஆரம்பித்தேன். இப்படி என்னுடன் கல்லூரியில் படித்த 2 நண்பர்களுடன் நான் உடல் தேவைக்காக நெருங்கி பழகியும் வந்தேன். மேலும் சில ஆண் நண்பர்களோடு நான் செல்போனில் தொடர்பும் வைத்து கொண்டேன். இவர்கள் இருவரும் என்னை விட்டு விலகிய போது அவர்களில் யாராவது ஒருவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுடன் உடல் சுகத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என நான் பல ஆண்களோடு இதுபோல தவறான தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்சமயம் நான் இந்த இருவருடன் மட்டுமே உடல் சுகத்தை அனுபவித்து வந்தேன். என் மீது என் கணவனுக்கு எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக என்னுடைய கல்லூரி நண்பனான சந்தோஷை என் கணவனுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்தேன். அவர்கள் இருவருமே நண்பர்கள் போல பழகியும் வந்தனர். சந்தோஷ் எப்போதெல்லாம் பெங்களூரிலிருந்து ஊருக்கு வருகிறானோ அப்போதெல்லாம் என்னுடைய கணவனை அழைத்து சென்று அவரும் சேர்ந்து ஒன்றாக மது அருந்துவதையும் வழக்கமாக வைத்திருந்தனர். இரவில் மது போதையில் என் கணவனை அவன்தான் வீட்டுக்கும் அழைத்து வருவான். என் கணவனை வீட்டுக்கு அழைத்து வந்து அவரை தூங்க வைத்து விட்ட பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் செய்வோம். இப்படியே நாட்களும் ரொம்ப சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது. எப்போதெல்லாம் சந்தோஷ் பெங்களூரிலிருந்து வருகிறானோ அப்போதெல்லாம் அவனுடனும், பெங்களூருக்கு சந்தோஷ் சென்ற பிறகு உள்ளூரிலே வசிக்கக்கூடிய விஜயராகவனுடனும் நான் இருவருடனும் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். மேலும் நான் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்ததால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் வந்தது. அதன் பிறகு என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். அப்போதுதான் நான் பல ஆண்களோடு செல்போனில் தொடர்பு வைத்திருப்பதும் விஜயராகவன் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வதையும் என் கணவன் கண்டுபிடித்து விட்டார். இதனால் என் கணவனுக்கு என் தகாத உறவு தெரிந்து என்னுடன் தகராறிலும் ஈடுபட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் இந்த தகாத உறவை கைவிடும்படியும் என்னை அடித்து கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார். என்னுடைய காதலான விஜயராகவனையும் அழைத்து அவனையும் எச்சரிக்கவும் செய்தார். ஆனால் எனக்கோ உடல் சுகம் தேவைப்பட்டதால் கள்ளக்காதலை கைவிட எனக்கு மனமில்லை. நாளுக்கு நாள் என் கணவனின் கொடுமைகளும் அதிகரித்து கொண்டே சென்றது. இதனால் நான் வெறுப்படைந்த நான் விஜயராகவனை அழைத்து நாம் எங்காவது சென்று விடலாம் என கூறி நான் விஜயராகவனுடன் ஓடிவிட்டேன். நானும் விஜயராகவனும் வெளியூருக்கு சென்று 10 நாட்களாக அங்கு ஊர் சுற்றியும் லாட்ஜில் வரையெடுத்தும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். போதும் போதும் என்ற அளவுக்கு நான் விஜயராகவனுடன் உல்லாசம் அனுபவித்தேன். அதன் பிறகு விஜயராகவனிடம் நீ என்னை திருமணம் செய்து கொள், நாம் இருவரும் வேறு எங்காவது வாடகைக்கு ஒரு வீடெடுத்து அங்கு குடும்பம் நடத்தலாம் என்றும் கூறினேன். அப்போதுதான் விஜயராகவன் என்னிடம் நான் உன்னுடன் உடல் சுகத்துக்காக தான் பழகினேனை தவிர உன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு துளி கூட விருப்பமில்லை. உனக்கு எப்போதெல்லாம் உடல் சுகம் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் என்னுடன் வா, நான் உனக்கு தேவையான சுகத்தை தருகிறேன். மற்றபடி உன்னுடன் எனக்கு வாழலாம் விருப்பமில்லை. நீ உன் கணவனுடனே சேர்ந்து வாழு என என்னை ஏமாற்றி விட்டான். அதன் பிறகு அவன் மீது இருந்த வெறுப்பின் காரணமாக அவன் மூஞ்சியில் காரி துப்பிவிட்டு நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு நான் என் கணவனிடம் வந்து அவரை காலை பிடித்து கெஞ்சி அழுதி நாடகமாடி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என நான் கெஞ்சினேன். அப்போது என் கணவனோ நீ எவனோட ஓடி போனாயோ அவனோடே போய் சேர்ந்து வாழ், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என கூறிவிட்டார். அதன் பிறகு நான் அழுது புரண்டு நாடகமாடி குழந்தைக்காவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என நான் கெஞ்சினேன். அதன் பிறகு மனமாறிய என் கணவன் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதன் பிறகு நான் விஜயராகவனுடன் ஓடிப்போனதை என் கணவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வழக்கத்தை விட இப்போது அதிகமாக மது அருந்து விட்டு வந்து என்னை தினமும் அடித்து கொடுமை செய்து சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார்.
ஒரு கட்டத்தில் இனி நான் கணவனுடனும் வாழ முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். இதனால் என்னுடைய மற்றொரு கள்ளக்காதலனான சந்தோஷிடம் இது குறித்து தெரிவித்தேன். என் கணவனை நாம் கொலை செய்துவிட்டால், நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய கணவனை கொலை செய்துவிட்டால் நான் உன்னுடனே பெங்களூருக்கு வந்து விடுகிறேன். அங்கு நாம் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என நான் ஆசை வார்த்தைகளை கூறினேன். என் மீது சந்தோஷுக்கு ஒரு ஆசையும் இருந்தது. என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவன் என்னுடன் வாழ வேண்டும் என்பதற்காக என் கணவனை கொலை செய்ய அவனும் ஒப்புக்கொண்டான். சம்பவத்தன்று என் கணவன் அதிகமாக மது அருந்த வேண்டும் என்பதற்காகவே அவர் கண்ணில் படும்படி ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் தாளை அவர் கண்ணில் படும்படி நான் வைத்திருந்தேன். காலையில் மது குடிக்கும் செல்லும் என் கணவர் 1000 ரூபாய் நோட்டை பார்த்ததும் அந்த 500 ரூபாய் நோட்டையும் எடுத்து சென்று அவரால் காலை முதல் மாலை வரை எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடித்து விட்டார். மாலையில் வரும்போதே மது போதையில்தான் வீட்டிற்கே வந்தார். அப்போது வழக்கத்தை விட இன்று இவர் அதிகமாக குடித்திருக்கிறார் என்பது அவர் நடந்து வரும் தோணியை பார்த்தே நான் தெரிந்து கொண்டேன். உடனடியாக இந்த தகவலை என் கள்ளக்காதலன சந்தோஷிடமும் தெரிவித்தேன். அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து இன்று இரவே என் கணவனை கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டும் இருந்தோம். இதற்காக சந்தோஷ் அவருடைய நண்பரான லோகேஷுடன் இரவு என்னுடைய வீட்டிற்கு வந்தார். அப்போது மது போதையில் இருந்த என் கணவனின் நெஞ்சிலேயே இருவரும் மாறி மாறி மிதித்து அவரை கொலையும் செய்தனர். அதன் பிறகு அவர்கள் வந்த 2 சக்கர வாகனத்திலேயே என் கணவனை நடுவில் உட்கார வைத்துவிட்டு பொன்னகரம் அருகே உள்ள பெரும்பாலை நரசிபுரம் அருகே சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று என் கணவனை எரிக்க அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீயையும் வைத்தனர். ஆனால் அவர் என்னுடைய கணவனை கொலை செய்து அவருடைய பிணத்தை எடுத்து செல்வதற்குள் தீ வைக்கும் சமயத்தில் விடிந்துவிட்டது. இதனால் அதிர்ச்சியான என்னுடைய காதலான சந்தோஷும் அவனுடைய நண்பரான லோகேஷும் அங்கிருந்து பாதி எரிந்த நிலையிலேயே என் கணவனின் பிணத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். பிடிந்ததுமே அந்த பகுதியில் ஆடு மேய்க்க வந்தவர்கள் பாதி எரிந்த நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக உடனடியாக போலீசாருக்கும் தகவலும் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையும் வந்து பாதி எரிந்த நிலையில் கிடந்த என் கணவனின் சடலத்தை மீட்டு உடனடியாக தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் நடத்தினார்கள். போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணை நடத்தியதில் இறந்து போனது இண்டூர் அருகே சோம்பட்டியை சேர்ந்த என் கணவனான மணி என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். ஆரம்பத்தில் போலீசாருக்கு என் மீதும் என்னுடைய அம்மா மீதும் மற்றும் சில பேர் மீதும் மொத்தம் 5 பேர் மீதும் சந்தேகம் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். போலீசார் விசாரணை நடத்தும் போது என்னுடைய செல்போனையும் ஆய்வு செய்தனர். அப்போதுதான் நான் சந்தோஷுடன் அடிக்கடி பேசி பழகி வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் பிறகு நான் தான் என் கணவனை கொலை செய்திருக்க அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக நினைத்து என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை போலீசார் தங்கள் பாணியில் மேற்கொண்டனர். இதனால் பயந்து போன நான் அனைத்து உண்மைகளையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டேன். அதன் பிறகு என்னுடைய கணவனை கொலை செய்த என்னுடைய காதலான சந்தோஷும் அவனுடைய நண்பனான லோகேஷும் காலையில் பெட்ரோலை ஊற்றி என் கணவனை எரித்த நிலையில் பயந்து போய் உடனடியாக அவர் எல்லோருமே பெங்களூருக்கு தப்பிச் சென்று விட்டனர். அதன் பிறகு நான் அளித்த தகவலின் அடிப்படையில் சந்தோஷுடைய செல்போன் நம்பரை வைத்து அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து போலீசார் பெங்களூருக்கு சென்று அவரையும் அதிரடியாக கைது செய்து தருமபுரிக்கு அழைத்து வந்தனர். அதன் பிறகு வழக்கு பதிவு செய்த போலீசார் தகாத உறவுக்கு தடையராக இருந்த கணவனை மனைவியே ஆண் நண்பரோடு கல்லூரியில் படித்த ஆண் நண்பரோடு சேர்ந்து கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.